ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்கீங்க. தகுதிக்கேத்த வேலை, பசிக்கேத்த சாப்பாடு, வாட்டருக்கேத்த இருப்பிடம், இந்த 3 இருக்கா? நாட்டை சுத்தப்படுத்துற தூய்மை பணியாளரை கைது பண்றாங்க. எத்தனையோ பாலிய வன்கொடுமை எல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் எத்தனையோ திருட்டு, எத்தனையோ கொலை, பாலிய வன்கொடுமை, இது எல்லாத்தையுமே இவங்களை விட்டுட்டு அப்பாவி பாவம் அவங்கள புடிச்சு அடிச்சு கொள்றாங்க. இங்கு பெற்றுல இருந்த குழந்தை பெருச்சாலி கடிச்சு சாவுறது நம்ம ஊர்ல தாங்க நடக்குது. நம்ம மக்கள் நோயை பார்த்து பயப்படுறத விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்து பயப்படுறாங்க அதிகம். இந்த பயம் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலோட இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு மனுஷன் காலையில எந்திக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வாழ்க்கை ஃபுல்லா லஞ்சம் தான். ஏன் ஒரு அட்ரஸ் மாத்தணும் கூட லஞ்சம் தான், ஒரு ஓடிபி மாத்தணும்னா கூட லஞ்சம் தான், ஏன் ஒரு ஸ்கூல்ல சேரணும் கூட லஞ்சம் தான். நம்ம ஒண்ணு 2025ல இல்ல, 1940 மாதிரி தான் இன்னும் நம்ம ஒருத்தவங்க கீழே அடிமையா தான் இருக்கோம். இப்ப நான் சொல்றதுனால எல்லாமே மாறிட போகுதா? இப்ப நான் சொல்றதுனால இருக்கிற எல்லா கெட்டவங்களும் நல்லவங்கள மாறிட போறாங்களா? மாறுவாங்க, மாறியே ஆகுவாங்க. அந்த ஒரு நாள், அந்த ஒருத்தனால எல்லாரும் மாறுவாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல்னு ஒரு நாளை குறிக்கும்ல, அதிக வாக்குகளை பெற்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆகிய நாள் அப்படின்ற ஒரு